ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டியில் 4th எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்கள். டீலர் டி பர்ச்சேஸ்ட் டெலிவிஷன் ஃப்ரம் அ மேனுஃபேக்சர் ஃபார் 20,000 and sold it to a retailer at a profit 15%. Rate of GST 18%. ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 20,000க்கு ஒரு டீலர் வந்து மேனுஃபேக்சரர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர், அப்புறம் டீலர், அப்புறம் ரீட்டைலர். ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரர்லேருந்து டீலருக்கு எவ்வளோ ருப்பீஸ்க்கு ப்ராடக்ட் போகுது? 20Kக்கு ப்ராடக்ட் போகுது. ஓகேங்களா? இந்த இது இப்போ டீலர்லேருந்து ரீட்டைலருக்கு எவ்வளோ போகுது? 20,000ல் 15% ப்ராஃபிட்டோடு அவங்க விற்கிறாங்க. அப்போ 20,000 + 15%. ஓகே, ஓகே, 15% ப்ராஃபிட். இந்த எல்லா ப்ராசஸுமே 18% ஜிஎஸ்டியில் கேரி அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி. ஓகே, ரைட்டா? இப்போ இன்னொரு கான்செப்ட் பாருங்கள். இப்போ இங்கே ரெண்டு பையர்ஸ் இருக்காங்க இல்லையா? லைக் டீலர் ஒரு பையர், ரீட்டைலரும் பையர் தான். ஏன்னா மேனுஃபேக்சரர் தான் சேல் பண்ணுறாங்க. டீலரும் பையர் தான், ரீட்டைலரும் பையர் தான். நான் டீலர் 20,000 வாங்குறாரு, ரீட்டைலர் எக்ஸ்ட்ரா ஒரு 15% ப்ராஃபிட்டோடு வாங்குறாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே டேக்ஸ் வந்து 2 விதமாக பிரியுது. ஓகேங்களா? இந்த மேனுஃபேக்சர் டு டீலர் இருக்குது இல்லையா, இதை இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சர் டு டீலருக்கு போகிறத இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீலர் டு ரீட்டைலர் போகிறத அவுட்புட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 20,000க்கு எவ்வளோ இன்புட் டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இன்புட் டேக்ஸ் ஃபார் 20,000. ஸோ டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்கு? 18% சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ 20,000 × 18/100. ஓகே, இப்போ 18 × 2 வந்து 3,600. சரிங்களா? 18 × 2 வந்து 36. ஸோ 18 × 200 3,600 rupees. ஸோ இது வந்து என்னது? இன்புட் டேக்ஸ். அதாவது டீலர் வந்து மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கும்போது 20,000 வாங்குறாரு, அது கூட அவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு? 3,600 rupees பே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த டீலர்லேருந்து ரீட்டைலருக்கு போகுது. கரெக்டாக? இப்போ டீலர் டு ரீட்டைலர் போகுது. டீலர் டு ரீட்டைலர் போகும்போது டீலர் என்ன பண்ணுறாரு? 15% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. கரெக்டாக? ஸோ 20,000 rupeesக்கு 15% எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வருது? 15 2s are 30. கரெக்டாக? அப்போது 3,000 rupees வருது. ஓகேங்களா? அப்போது 20,000 ப்ராடக்டை டீலர் என்ன பண்ணுறாரு? எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 rupees ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்போ ப்ராடக்ட் எவ்வளோ ஆச்சு? டீலர் டு ரீட்டைலரோட பையிங் ப்ரைஸ் எவ்வளோ? 23,000. ஓகேங்களா? அப்போது அவுட்புட் டேக்ஸ் வந்து நம்ம எதுக்கு பார்க்கணும்? அவுட்புட் டேக்ஸ் 23,000க்கு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 23,000க்கும் அதே 18% ஜிஎஸ்டி தான். ஓகே, இப்போ 18 × 23 எவ்வளோ வருது? 414. சரிங்களா? ஸோ இது வந்து அவுட்புட் டேக்ஸ். ரைட்டா? அப்போ ரீட்டைலர் எவ்வளோ ருப்பீஸ்க்கு அந்த ப்ராடக்டை வாங்கியிருப்பார்? ரீட்டைலர் வந்து 23,000 போட்டிருக்காரு, ப்ளஸ் அந்த 23,000க்கான ஜிஎஸ்டி 4,140 rupees. அப்போ டோட்டலாக ரீட்டைலர் எவ்வளோ ருப்பீஸ்க்கு பை பண்ணியிருக்காரு? 27,140 rupeesக்கு பை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டேக்ஸ் பார்த்துட்டோம், அது போக பையிங் அமௌண்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். The amount of input CGST and input SGST for the dealer Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீலர் டிக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. டீலரோட இன்புட் டேக்ஸ் எவ்வளோ நம்ம பார்த்தோம்? 3,600 rupees. கரெக்டாக? டீலர் வந்து 20,000 வாங்கியிருக்காரு. 20,000க்கு 18% பார்க்கும்போது
3600 rupees வருது. அப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டியை அப்படியே ஹாஃப் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி எவ்வளோ வரும்? 3600 டிவைடட் பை 2. ஓகே, எவ்வளோ வரும்? 1800. ஸோ இன்புட் சிஜிஎஸ்டி எவ்வளோ? இன்புட் சிஜிஎஸ்டி 1800. இன்புட் எஸ்ஜிஎஸ்டியும் 1800. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3600 வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுதா? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட், the amount of GST that dealer has to deposit with the government. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது டேக்ஸ் லயபிலிட்டி பேஸ்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? the amount of GST that dealer has to pay for the government அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு டீலர் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம், இப்போ டீலர் வந்து என்ன பண்ணுறாரு? 20,000க்கு ஒரு ப்ராடக்டை 18% வாங்கியிருக்காரு. அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் தான் 3600. கரெக்டாக? இப்போது அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு ரீட்டெய்லருக்கு சேல் பண்ணிட்டார். கரெக்டாக 15% லாபம் வச்சு 23,000 அவர் சேல் பண்ணிட்டார். அப்போது டேக்ஸ் லயபிலிட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் அவர் ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பார். அதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது என்ன? டேக்ஸ் லயபிலிட்டிங்கிறது அவுட்புட் ஜிஎஸ்டி மைனஸ் இன்புட் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அவுட்புட் ஜிஎஸ்டியையும் இன்புட் ஜிஎஸ்டியையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் கவர்மெண்ட்டுக்கு டீலர் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ டீலர் சென்டராக இருக்கார். கரெக்டாக? அவுட்புட்டும் இன்புட்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அவுட்புட் ஜிஎஸ்டி என்னது? அவுட்புட் வந்து 4140. இன்புட் எவ்வளோ? 3600. இன்புட் இருந்தா இருக்கா? 3600. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன அமௌண்ட் வரும்? 540. ஓகேங்களா? ஸோ 540 தான் அவர் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட். இது வந்து டேக்ஸ் லயபிலிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த அமௌண்ட் தட் ரீட்டெய்லர் ஆர் ஹேஸ் டு பே ஃபார் த டெலிவிஷன். ஸோ டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் அவர் எவ்வளோ ருபீஸ் ரீட்டெய்லர் வந்து அந்த டெலிவிஷனுக்காக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாரு. ஸோ ரீட்டெய்லர் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம். அதை டோட்டல் அமௌண்ட் என்னமா? ஆல்ரெடி 23,000 ப்ராடக்ட்டு, அது போக அவுட்புட் ஜிஎஸ்டி 4140 ருபீஸ் அவர் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுறாரு. ஸோ டோட்டல் அமௌண்ட் 27,140. ஆல்ரெடி நான் அந்த கேல்குலேஷன் நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேம்மா?